சத்தமாக சொல்கிறீங்களே, ரைட், சந்தோஷம். என் கணவர், என் மனைவி. நீங்கள் எல்லாரும் சொல்கிறது தெரியுமா? அவர் ஒரு மாதிரி, அந்த அம்மா ஒரு மாதிரி. நாம் ஒரு மாதிரியாக இருக்க அழைக்கப்படவில்லை, முன்மாதிரியாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அதுதான் இந்த என்னுடைய செய்தி. கவனிங்க, இது எங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது, பரவாயில்லை. ரைட், இதை கூட திருப்பி வச்சுருங்களேன், இதை கூட திருப்பி வச்சுருங்களேன், எனக்கு தெரியணும் அவசியம் இல்லை. ரைட், எல்லாம் சொல்லுங்கள். என் சபை ஒரு முன்மாதிரியான சபை. திரும்ப, என்னுடைய ஊழியர், என் பிள்ளைகள், அப்படியா? என் கணவர், வாயில் வரவே மாட்டேங்குது, இருந்தால் தானே வரும். சொல்லுங்கள். என் மனைவி, ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? 1 தெசலோனியர் 1 முதல் வசனம். எஸ், ரைட். எனக்கு முதல் குறிப்பு திரையில் பாருங்கள். எ மாடல் பிலீவர். எல்லாம் சொல்லுங்க. முன்மாதிரியான விசுவாசி. சத்தமா சொல்லுங்க. திரும்ப சொல்லுகிறேன், நீங்க எந்த சபைக்கு போகிறீங்க முக்கியம் அல்ல, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழறீங்க. நீங்கள் சில பேருக்கு ஒரு பெரிய பெருமை வச்சுக்கூடாது. நான் மெகா சபைக்கு போகிறேன், நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், எங்கே வேணா போங்க, ஆனால் நீங்கள் போகும் இடத்துல நீங்கள் பேசப்பட வேண்டும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அந்த வார்த்தை திரையில் பாருங்கள். சொல்லுங்க. முன்மாதிரியான ஒரு விசுவாசியாய். அதுக்கு என்ன வேணும் தெரியுமா? முதல் வசனத்தினுடைய அதில் உங்கள் பேரை போட்டுங்க, உங்கள் பேரெல்லாம் போட்டுங்க, உங்கள் பேரை போட்டுங்க. ஸ்டீஃபன், உங்கள் பேரை போட்டுங்கன்னு போட மாட்டீங்களா? சரி, விஷயம் புரியல நினைக்கிறேன். சொல்லுங்க. தேவனுக்குள், கர்த்தருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். திரும்ப சொல்லுகிறேன், சபைக்குள் இருப்பது வேறு, கிறிஸ்துவுக்குள் இருப்பது வேறு. சபைக்குள் யார் வேண்டுமா இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துக்குள் இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. சமீபத்தில் ஒரு திருமணம் நடத்தினேன் என்னோடய ஆலயத்தில். அந்த தம்பி சின்ன வயசுலேருந்து வரார் என்கிட்ட. நினைக்கிற ஒரு 4 வயசுலேருந்து வரார். திருமணம் நடத்தி வீட்டுக்குள்ளே வந்தேன். அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. பையனுடைய தாய் என்ன சொன்னாங்க? பாஸ்டர், பெண்ணை பற்றி நிறைய சொன்னார் பாஸ்டர், நீங்கள் பையனுடைய பாஸ்டர் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னாங்க. என்னங்க? நான் சொன்னேன், சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைம்மா. சொல்கிறதுக்கு வருவான் போவான், காகம் வருகிறதும் போகிறதும். வருவான், ரோபோ மாதிரி வருவான், ரோபோ மாதிரி போவான். அப்படி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன்ல. வருகிறதும் போகிறதும் அது வாழ்க்கை அல்ல. திரும்ப சொல்கிறேன், சபைக்குள் இருப்பது இதில் ஒரு பெருமை. நான் 30 வருஷமாக இருக்கிறேன், 40 வருஷமாக இருக்கிறேன், 10 வருஷமாக இருக்கு, அது அல்ல முக்கியம். சபைக்குள் அதாவது வளர்வதை விட கிறிஸ்துவுக்குள் வளர்வதுதான் முக்கியம். இப்படி சொன்னாலும் புரியும். இவருக்கு நெருக்கமாக இருக்கலாம், அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. புரியுதுங்களா? எங்களுக்கு நெருக்கமாக இருக்கலாம், ஆனால் பிதாவுக்கு, கிறிஸ்துவுக்கு, வசனத்துக்கு, வார்த்தைக்கு நெருக்கமாக இருப்பது முக்கியம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொல்லி கேட்டிருக்கிறேன். பாஸ்டர், அந்த பையன் உங்களோடு இருக்கிறான்னு நான் பொண்ணு கொடுத்தேன். என்னங்க, பையன் என் கூட இருக்கிறானா? இன்னும் அநியாயமாக இல்லை? எனக்கு வண்டி ஓட்டுறான், அவ்வளோதான். புரியுதா அவனுக்கு? எனக்கு 2 வீலர் ஓட்டுறான் அவன். என்ன அப்படி பார்க்குறீங்க? இந்தியாவிலே 2 வீலர் ஓட்டுறது தைரியம் வச்ச ஒரே ஆள் நான் தான். புரியுதா? இப்போ அவன் கேட்குறாங்க, என்ன பாஸ்டர் பையன் ஒரு மாதிரியாக இருக்கிறான்னு. அவன் என் கூட இருந்தான், ஆனால் யார் கூட இல்லை. இப்போ நீங்கள் கேட்பீங்க அவன் என்ன பண்ணான்னு. அவன் என்ன பண்ணான்? எனக்கு தேவை அவருடைய உழைப்பு. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், கவனிங்க. இவரோடு இருப்பதாலோ என்னோடு இருப்பதாலோ முக்கியமல்ல. அந்த வார்த்தையை திரையில் பாருங்கள். கிறிஸ்துவுக்குள். முதல்ல வசனம் படிக்கிறேன், கேளுங்க. தேவனுக்குள். எல்லாம் சொல்லுங்க. முதல்ல தேவனுக்குள், 2வது கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு மனிதன். உங்களுக்கு தெரியுமா? அதாவது நம்ம 2 இடத்துல போய் பேசுகிறோம். கல்யாணத்துலேயும் போய் பேசுகிறோம், கல்லறையிலையும் போய் பேசுகிறோம். கல்யாணம் பண்ணி போய் பேசுகிறோம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. பொய்யே மனசாட்சியே இல்லையா உங்களுக்கு? கலரால் வந்தது, கேஷால் வந்தது, காஸ்டால் வந்தது, எதிர் வீட்டால் வந்தது. புரியவே மாட்டேங்குது. இன்டர்நெட்டால் வந்தது.
ஆனால் என்ன சொல்கிறோம்? ஆரம்பமும் பொய், முடிவில் சொல்கிறோம் இவர் கிறிஸ்துக்குள் மரித்தார். அவன் கிறிஸ்துக்குள் வாழவே இல்லை. கிறிஸ்துக்குள் வாழாத ஒருத்தர் எப்படி கிறிஸ்துக்குள் மரிக்க முடியும்? புரியுதா? நான் இதுவரைக்கும் அதிகமான போன நாடு கொரியா. 18 முறை போயிருக்கிறேன். நான் எத்தனை முறை போனால் நான் யார் அல்ல? கொரியன் அல்ல. என்னை பார்த்து தெரியுதா? அது மாதிரி என்னுடைய பார்க்குறீங்க, ஜபத்தில் இருக்கிறீங்களோ? ஸோ நான் கொரியன் அல்ல. ஏன்? ஐ நெவர் பார்ன். எங்கே நான் பிறப்பிக்கப்படுகிறேனோ அங்கே தான் நான் சொந்தக்காரனாக மாறுவேன். சபைக்குள் அதாவது சபைக்குள் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துக்குள் பிறக்காத எவரும் யார் அல்ல. அப்போ ஆரம்பம் என்னது? திருமணத்திலையும் அதை நாங்கள் வேற சொல்கிறோம். இந்த காரியம் கத்தல வந்து வேறு வழியே இல்லை எங்களுக்கு. இந்த தொழிலுக்கு வந்துட்டோம், புரிய மாட்டேன்ல. இதை வேற சொல்கிறோம், இவர் கிறிஸ்துவுக்குள் மரித்தார். அந்த வார்த்தை நான் சொல்லவே மாட்டேன். ஒரு அடக்காரனை போயிருக்கிறேன் கடந்த வாரத்தில். ஒருத்தன் சொல்கிறான், அடக்காரன் சொல்கிறேன், ஒருத்தன் அழுகுறான், டேய் இனிமேல் யாரா எனக்கு குவார்டர் வாங்கி கொடுப்பான்னு கேட்குறான். அப்போ நான் யார் அடக்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் இவ்வளோ நேரம்? உங்களுக்கு அந்த சம்பவம் அப்படி நடக்கலை இல்லை உங்களுக்கு? நீங்கள் ரொம்ப ஆஸ்வதிக்கப்பட்டோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவ அழைப்பு இருக்குது, எனக்கு இருக்குதான்னு தெரியல. இப்போ அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க. அவங்க மனைவி நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அந்த அம்மா கிட்ட. அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயா நீங்கள் வரலைன்னா வித்தியாசமாகிடும், அங்கே கூத்து, அங்கே என்னை பாழ்படுத்திடுவாங்க. உங்களுக்கு நான் சொல்ல விஷயம் புரியுதில்ல? என்னென்னவெல்லாம் பண்ணி சடங்கு பண்ணி எல்லாம் பண்ணி என்னை கேவலப்படுத்திடுவாங்க. என்னை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்க. ஜெபிக்கிற ஒரு மகள், ஜெபிக்கிற ஒரு சகோதரி, ஆண்டவருக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுற ஒரு அம்மா. அதுக்காக போனேன். அவன் சொல்கிறான், இனிமேல் எனக்கு குவார்ட்டர் வேறு வழியே இல்லை. எங்களை பாருங்கள், நாங்கள் எவ்வளோ பரிதாபம் இல்லை. எங்களை பார்த்தவங்களுக்கு பரிதாபம் வருதா? என்னடி பார்க்குறீங்க? வேதமே சொல்லுது, தம்முடைய ஊழியக்காரன் மேல் பரிதாபம் கொள்ளுகிற கர்த்தர். ஆண்டுகிற பரிதாபம் கூட எங்கள் மேலே உங்களுக்கு இல்லை. என்னடி பார்க்குறீங்க? நீங்கள் வந்திருக்க ரொம்ப சந்தோஷம். முதல்ல ஒரு மாடல் சர்ச், இது சொல்லுங்கள், முன்மாதிரியான விசுவாசி. எல்லாம் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்களேன். எங்கே அந்த வசனத்தை படி எனக்கு திரும்பப்படி கேளுங்க, நல்லா கவனிங்க. அப்படிப்பட்டவனுக்குத்தான் என்ன இருக்கும்? கிருபையும் சமாதானம். என்ன சொல்லுங்க? அதாவது என்னுடைய சபை, சொல்லுங்க, என்னுடைய சபை முன்மாதிரியான சபை. கவனிங்க, நான் முன்மாதிரியா இல்லாவிட்டால் சபை முன்மாதிரியா இருக்காது. நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? அந்த சபை சரியில்லை, சபை சரியில்லை, சபை சரியில்லை. சபை சரியில்லையா? சபைக்கு வர்றவங்க சரியில்லையா? சத்தமா. அப்போ உங்களை குற்றப்படுத்த வேண்டிய உலகம் யாரை குற்றப்படுத்துது? அநியாயமா இல்லை? கரங்களை பற்றி சொல்லுங்க, தேவனே அடுத்தல் குற்றப்படுத்தல் அளவுக்கு நான் வாழ விரும்பல ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாரும், முன்மாதிரியான. சொல்லுங்க, முன்மாதிரியான. நேரம் இல்லாதனால் அடுத்து இன்னொன்றுக்கு போக விரும்புகிறேன். சொல்லுங்க, அடுத்து முன்மாதிரியான கிரியைகள். அதில் படிக்க கேளுங்க. 2:5 2ஆம் வசனம், 5ஆம் வசனம், 2ஆம் வசனம். அதில் படிக்கிற கேளுங்க, 2ஆம் வசனம். சொல்லுங்க, என்னுடைய சபை, சொல்லுங்க, முன்மாதிரியான. 2ஆம் வசனம் சொல்லுங்க, தேவனுக்கு பிரியமான. உங்கள் பேரை போட்டுக்கணும், உங்கள் பேரை போட்டுக்கணும். தேவனுக்கு பிரியமான உங்கள் பேரை போட்டுங்க. ஹலோ, யாருக்கும் பிரியமாக இருக்கலாம், அது பெருசு இல்லை. ஒன்று சொல்லட்டுமா? இப்போ பாருங்க, ஒரு ஆளுக்கு ஏதோ ஒரு நன்மை பண்ணிட்டீங்க, ரொம்ப ஈஸி நினைக்கலாம். ஒருத்தர் பிரியப்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸி. எனக்கு கவனிங்க, இவர் பலவீனம் எனக்கு புரிஞ்சு போச்சுன்னா அதை வாங்கி கொடுத்தா எனக்கு பிரியமாயிடுவார். புரியல? அவர் பலவீனம் தெரியும். நல்லா புரியுதா? புரியலைங்களா? புரியுதா உங்களுக்கு? அதாவது இந்த ஏசாவுக்கு யாக்கோபின் பலவீனம் தெரியும், யாக்கோபுக்கு ஏசாவின் பலவீனம் தெரியும். எத்தனை பேர் புரியுது? யாக்கோபுக்கு ஏசாவின் பலவீனம் தெரியும், நல்லாவே தெரியும். ஸோ அந்த பலவீனத்தை அவன் பயன்படுத்தி கொண்டு நல்லா கவனிக்கணும். என்ன எல்லாரும் என்ன பாருங்க, உலகம் உங்களை தேடி வந்து அன்பை பொழிகிறது. அது அன்பை அல்ல, உங்களை தேவனை விட்டு பிரிப்பதற்காக. ஒருத்தன் ஓடி வந்து உதவி செய்கிறான். எல்லாரும் சொல்கிற வார்த்தை பாருங்க, அவர் பண்ணார், இவர் பண்ணார், இவர் பண்ணார், இவர் பண்ணார். திரும்ப சொல்லுகிறேன், தேவன் செய்யாத ஒன்றை இந்த உலகம் செய்யவே முடியாது. அப்படி செய்யுமானால் அதில் எதிர்பார்ப்பு இருக்கிறது, அது ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா?
தேவன் செய்யாத ஒன்றை இந்த உலகத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாருமே பண்ண முடியாது. அப்படி பண்ணுறாங்கன்னா எதிர்பார்ப்பு இருக்கிறது. நான் சொல்ல விரும்புகிறேன், கவனமாக கேளுங்க. அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவேற்றாவிட்டால் உங்களை கொலை செய்வதற்கு கூட அவன் துணிவான். எத்தனை பேர் புரியுது? சகோதரர்கள், நான் இப்போ இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் யார் வேணா எடுத்துங்க, எனக்கு இவர் ஹெல்ப் பண்ணுறார், நான் கேட்கல, வழியை வந்து எனக்கு என்னவோ பண்ணுறார். அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றாவிட்டால் என்னை எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ என்னை ஈவன் கொல்லக்கூட அவர் துணிவார். உண்மையா பொய்யா? வழக்கறிஞருக்கு தெரியும். எந்த எக்ஸ்டென்ட் வேணால் போகலாம். ஆனால் தேவன் யார் தெரியுமா? எதிர்பார்க்காம உதவி செய்கிற ஒரே ஒருத்தர் கர்த்தர் தான். இந்த உலகத்தினுடைய எல்லா உதவிகளும் கடுகளவு, கர்த்தர் கொடுக்கிற ஒன்று தான் கடலளவு. ஸோ பாருங்க, தேவைகள் உண்டு தான், பிரச்சனைகள் உண்டு, பாடுகள் உண்டு. எந்த நேரங்களிலும் திரும்ப திரும்ப நடிக்கணும்னு சொல்லுவேன். இந்த பூமியில் யாரையும் ரொம்ப சார்ந்துடாதீங்க. அப்படி சார்ந்துட்டீங்கன்னா உங்களோட சீக்கிரம் போயிடுவாங்க. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன். சொல்லுங்க, வசந்த படிக்கிறீங்க, எல்லாம் கேளுங்க. ஒரு முன்மாதிரியான சபை எப்படி தெரியுமா? சொல்லுங்க, தேவனுக்கு பிரியமான. அடுத்து போடுறது அதில் 2 வார்த்தை. அன்பிலே என்ன இருக்கணும்? பிரயாசம். நம்பிக்கையில் பொறுமை. நான் சொல்ல வந்த அந்த கருத்து என்னவென்றால், இங்கிலீஷில் போடுறீங்களா? இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கிறீங்க? எ மாடல் ஆக்ட். சொல்லுங்க, என் செயல்பாடுகள் எல்லாமே. சொல்லுங்க, என் செயல்பாடு எல்லாமே. சத்தமாக சொல்லுங்களேன். தேவனுக்கு பிரியமான. திரும்ப சொல்லுகிறேன், மனுஷரை பிரியப்படுத்தலாம். இப்போ பிரியப்படுத்த இவரை உயர்த்தி பேசலாம். இன்னைக்கு நிறைய கூடுகளை பாருங்கள். அவரை இவர் உயர்த்த, இவர் அவரை உயர்த்த, இவர் அவருக்கு பொன்னாடை போட, அவர் இவருக்கு பொன்னாடை போட, நாளைக்கு எல்லாமே அவர் தான். புரிய மாட்டேங்குதுல்ல? உங்களுக்கு உலகம் உயர்த்தும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இதை சொல்லுது. திரும்ப யாரும் சொல்கிறேன், உங்களை ஒருத்தர் உயர்த்துறாருன்னா அதே ஆள் ரொம்ப சீக்கிரம் கீழே தள்ளிடுவார். நல்லா கவனிக்கணும். இந்த உலகம் யாரையுமே உயர்த்தி மகிழ்வதல்ல, ஆண்டவரை தவிர. திரும்ப திரும்ப when you are appreciated by somebody, be careful about the appreciation. இந்த உலகம் உங்களை பாராட்டும் போது அதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கும். இத்தனை பேர் நம்புறீங்களா? பிரதர் நீங்கள் சூப்பர். பிரதர் நான் சூப்பர் சொன்னது வேற, நீங்கள் அதை வேற அதை எடுத்துக்காதீங்க. நான் உண்மையாக சொன்னேன். நல்லாவே இருந்துச்சு ஆராதனை, ரொம்ப மனரம்யமாக இருந்தது. ஆராதனை என்பது ஒருத்தர் தனிப்பாட்டில் பாடுவதல்ல, அந்த ஆராதனோடு என்னை இணைத்துக் கொள்வது. நான் சொல்ல புரியுது? நீங்கள் ஆராதனைன்னு சொல்கிறோம், அவர் சோலோ பாடினுக்கிறார். புரியவே மாட்டேங்குது. நீங்கள் எல்லா ஆராதனை தான். அவர் சோலோ பாடுறாரு, இல்லை அடுத்தவர்களை ஆராதிக்க வைக்கிறோமே, அது ஆராதனை. இது அத்தனை பேர் ஆராதித்தார்கள், நான் ஆராய்ச்சேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. இங்கிலீஷ் என்ன போட்டுக்கிறீங்க? சொல்லுங்க, என் செயல்பாடுகள் தேவனுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது. அதில் அடுத்த வருஷம், என் கிரிகள் அவருக்கு பிரியம். ஒரு சின்ன காரியம் சொல்லுங்க, கிரியைகள். திரும்ப திரும்ப உலகத்தில் மனுஷரை பிரியப்படுத்துவதை விட கர்த்தரை பிரியப்படுத்துங்க. நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் யாரை பிரியப்படுத்தினாலும் அவனுக்கு பிரியமாக இருக்காது. ஒன்று சொல்லட்டுமா? இவ்வளோ ருசியாக சமைக்கிறீங்க, எனக்கு அந்த ஆள் பாராட்டிக்கிறாரா? என் வீட்டுக்கு போன வாரம் மைக்கேல் ராஜ் பையன் வந்தான். இங்கே வர்றாரு இல்லையா மைக்கேல் ராஜ், அவர் பையன் வந்தான். ஒரு 2 நாள், ஒரு வாரம் தங்கியிருந்தான். நான் சொல்கிறேன், அப்போ எங்கள் வீட்டுக்கார மாட்ட சொல்கிறேன், என்னம்மா இவ்வளோ உப்பு போடுறிய, கொஞ்சம் குறைச்சி போடுமான்னு. அந்த சின்ன பையன் சொல்கிறான், தாத்தா இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்க, ஆச்சு சாப்பிடுங்க தாத்தா, குறை சொல்லிட்டே இருக்காதீங்கன்றான். புரியுதா உங்களுக்கு? இங்கே வராரு பாஸ்டர் மைக்கேல், ஒரு சின்ன பையன் சொல்கிறான், நேத்தன் ஒரு பையன், அவன் சொல்கிறான், இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்க, ஆச்சு 5 மணிக்கு எழுதுறாங்க காலையில், இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க, குறை சொல்லாமல் சாப்பிட்டு தாத்தான்றான். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அது நம்ம கூடவே பிறந்துச்சு இல்லை? இது சத்தமாக நாங்கள் ரொம்ப நேரம் பேசினான்னு சொல்கிறீங்க, அறுக்கிறோன்றீங்க. கொஞ்சம் நேரமாக பேசினா சரக்கே இல்லைன்றீங்க. புரியுதா உங்களுக்கு? நாங்கள் பணத்தை பற்றி பேசினா பணப்பேயின்றீங்க, அது பேசலைன்னா எங்கே தான் வருதுன்றீங்க. என்னடி பார்க்குறீங்க? நல்ல சட்டை போட்டால் பாடுறா, பாஸ்டர் வெள்ளின்னு சொல்லி இருக்கிறாரு, நம்ம காணிக்காசு பேசுது பாடுறா, எவ்வளோ பெரிய மொபைல் வச்சுக்கிறாரு பாடுறா. கொடுமையாக இல்லை இதெல்லாம்? கவனிங்க, அடுத்தவங்களை நீங்கள் மகிழ்ச்சி ஆக்குங்க, கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். அடுத்தவங்களை உயர்த்துங்க, கர்த்தர் உயர்த்துவார். இன்னொன்று சொல்கிறேன், அடுத்தவங்களை பாராட்டுங்க, நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். இந்த தம்பிங்களை பாராட்டுங்க. பாட்டு பாடுறாங்களே, இந்த பிள்ளைகள் பாடுறாங்களே, என்னைக்கா ஒரு நாள் அவங்கள பாராட்டுங்க, சூப்பராக பாடுறீங்க சொல்லிக்கிறீங்களா? என்னைக்கு யாரும்
சொல்லியிருக்காங்களா? அப்படியா? ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது வஞ்சக புகழ்ச்சி இல்லை. அந்த வசனத்தை படிக்க, அந்த வசனத்தை படிங்க. அதாவது முன்மாதிரியான சபை எப்படின்னு தெரியுமா? சொல்லுங்க. அந்த சொல்லுங்க செயல்பாடுகள். சத்தமாக சொல்லுங்க, செயல்பாடுகள். சத்தமா நான் 2 காரியம் சொல்ல நம்புறேன். ஒரு சபை எப்படி இருக்கணும்னா பிரேயிங் சர்ச், ப்ரீச்சிங் சர்ச் அண்ட் பர்சிக்யூட்டட் சர்ச். அது போட்டிருக்கீங்களா? போடல இல்லை. பிரேயிங் சொல்லுங்க, பிரேயிங், பர்சிவரிங், ப்ரீச்சிங். தமிழில் சொல்கிறேன், சொல்லுங்க. ஜெபிக்கிற. 2ஆம் வசனம், 2ஆம் வசனம், 2ஆம் வசனத்தில் கடைசி வார்த்தை, 2ஆம் கடைசி வார்த்தை, நாங்கள் இடைவிடாமல். ஆமென். சொல்லுங்க. ஒரு சபை என்ன எப்படி இருக்கணும்? 3 காரியம், 3P சொல்கிறேன். நம்பர் 1 சொல்லுங்க, ப்ரீச்சிங், பிரேயிங், பர்சிவியரிங். அதாவது ஒரு சபைக்குள் இருக்க வேண்டிய 3 காரியம் சொல்லுங்க. ஜெபிக்கிற ஒரு சபை, 2வது அதாவது கர்த்தருடைய வார்த்தை அடுத்து சொல்லுகிற சபை, 3வது ஒரு வார்த்தை போட்டுருது பெர்சிவியரன்ஸ். எங்க தெரியுமா இருக்குது? பெர்சிவியரன்ஸ். 2ஆம் வசனத்தில் 6வது வரி, நம்பிக்கையின். ஆமீன் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி. உங்களுக்கு தெரியும் நான் சொல்ற விஷயம் புரியுதா உங்களுக்கு? எங்கே அந்த தமிழில் பொறுமை போட்டு, ஆங்கிலத்தில் அந்த பெர்சிவியர், அந்த உறுதி. கொஞ்சம் விலகி போகிறேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் தாவீது எல்லாவற்றையும் இழந்து போனான். தாவீது எல்லாம் இழந்து, ஆனால் ஒரு வார்த்தைப்படுது, அவன் தொடர்ந்து பின் சென்றான். ஆமீன் சொல்லுங்க. தொடர்ந்து, தொடர்ந்து. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை போட்டது, காலமே தொடங்கி மறுநாள் காலை வரைக்கும் அவர்களை முறியடித்தார். சொல்லுங்க, காலமே தொடங்கி மறுநாள் சாயங்காலம் வரை. எத்தனை மணி நேரம் அது? எத்தனை மணி நேரம் ஐயா? 36 மணி நேரம். காலமே தொடங்கி நிலகங்க. அழுகதற்கு பலன் இல்லாமல் அழுதான். ஆனால் சத்துருக்களை காலமே தொடங்கி மறுநாள் சாயங்காலம் வரை. நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? பலனே இல்லை. அழுகிறதற்கு பலன் இல்லாமல் he lost his position. அதாவது அரசாட்சி இழந்தான், ஆளுகை இழந்தான், செல்வத்தை இழந்தான், மனைவி இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனால் அவருடைய நம்பிக்கை இழக்கவே இல்லை. வேதம் சொல்கிறது, ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பி பெற்றுக்கொண்டான். எல்லாம் காரணம் சொல்லுங்க, சொல்லுங்க. ஒன்றும் குறைபடாமல். சத்தமா. எல்லாவற்றையும் திருப்பி நான் பெற்றுக்கொள்ளுவேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா தேவர் எதை பார்க்க தெரியுமா? அந்த பெர்சிஸ்டன்ஸை பார்க்கிறார். அந்த பெர்சிவியரன்ஸ் சொல்லும்போது அந்த உறுதி. எனவே தான் வேதம் சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடியினாலே. உண்மையும் அல்ல, உண்மையே. எல்லாம் சொல்லுங்க, உண்மையும் அல்ல. அது ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப கஷ்டம். நம்புவோம், இவரையும் நம்புவோம், இவரையும் நம்புவோம், இவரையும் நம்புவோம். அதல்ல. சொல்லுங்க, உண்மையே. திரும்ப திரும்ப நம்புங்க. ஆனால் அவரை தான் அதாவது ப்ரையாரிட்டிஸ் இன் ப்ரையாரிட்டி. சொல்லுங்க, அவருக்கே முன்னுரிமை. சத்தமாக சொல்லுங்க, முதன்மையானவருக்கு முன்னுரிமை. சத்தமாக சொல்லுங்களேன். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப கஷ்டம் அது. இல்லை ஒன்று தெரியுமா? அதில் ஒரு விஷயம், இதை படிச்சதுன்னு தெரியல. எல்லாரும் போயிட்டாங்க, ஒருத்த மட்டும் கூடவே இருந்தான். அவன் பேர் ஈத்தாய். அவன் யார் என்றால் ஒரு பெலிஸ்தியன். அவனே சொல்லுகிறான், நீ அந்நியன், நீ நேற்று தானே வந்தாய். ஆனால் பெலிஸ்தியன் சொல்கிறான் ஒரு அழகான வார்த்தை, என் ஆண்டவர் எங்கே இருக்கிறானோ அங்கே உங்களுடைய அடியானம் இருப்பான். அவன் சொல்ல மாட்டீங்களா? உன் ஆண்டவன் எங்கே இருக்கிறானோ அங்கே. எல்லாரும் போயிட்டாங்க, மகன் போயிட்டான், எவரிபடி ஹஸ் லெஃப்ட் ஹிம். ஆனால் ஒரே ஒருத்தன், அவன் பேர் ஈத்தாய். ஐயா படிச்சிருக்கிறீங்களா? அவன் சொல்லுகிறான், என் ஆண்டவன் எங்கே இருக்கிறானோ. வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு தெரியாது, நல்ல கவனிங்க. திரும்ப தாவீது அந்த இடத்துக்கு வந்தபோது அவனை தேசத்தின் படைத்தலைவர்களே நம்பர் 3 ஆக்கிட்டார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உங்கள் உறுதி, உங்கள் உத்தமம் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களை மாற்றும். வேதம் சொல்கிறது, அவனை தேசத்தின் படைத்தலைவர்கள் ஒருவனாய் வைத்தான். நேற்று வந்தவன், ஆனால் he became a captain of this nation. சொல்லுங்க, என்ன கர்த்தர் உயர்த்துவார். சொல்லுங்க, இதில் சீனியர் கிடையாது. என்னை விட சீனியர்லாம் இருக்கிறாங்க இங்கே. சீனியர் ஜூனியர்லாம் இல்லை. நேற்று வந்த பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஏன் தெரியுமா? அந்த பெர்சிஸ்டன்ஸ் எல்லாம் சொல்லுங்க. இந்த சொல்லுங்க எல்லாரும், அந்த பொறுமை. தமிழில் என்ன போட்டுருது? தமிழில் நம்பிக்கையின். சத்தமாக சொல்லுங்க, நம்பிக்கையின். ஆமென் சொல்லுங்க. அதாவது என்னுடைய செயல்பாடு எப்படி தெரியுமா? என் செயல்பாடு நான் சொல்ல வந்து 3 காரியம் சொல்லுகிறேன். அது இங்கிலீஷில் உங்களுக்கு எளிமையாக புரிவதற்காக சொல்லுங்க. ப்ரேயிங்,
ரொம்ப கஷ்டம். சின்ன காரியம் சொல்கிறேன். சில காரியம் ஜெபிக்கிறோமே, நல்ல கவனிங்க, பதில் கிடைக்கல, உடனே விட்டுறோம். என்ன பாருங்கள் எல்லாரும், நான் சொல்கிறது அப்படியே சொல்லுங்கள். என் தேவன் என் ஜெபங்களை கேட்டிருக்கிறார், நான் பதிலை பெற்றுக்கொள்ளவில்லை, காரணம் நான் கேட்டது போல இல்லை. புரியவே இல்லை. திரும்ப ஒரு முறை, என் தேவன் என் ஜெபங்களை கேட்டிருக்கிறார், நான் பெற்றுக்கொள்ளவில்லை, காரணம் நான் கேட்டது போல இல்லை. புரியல? நான் கேட்டது ஐஸ்வர்யா ராய் மாதிரி, ஆனால் வந்தது என்ன மாதிரி? புரியவே இல்லைல்ல. பொண்ணு இல்லை, பொண்ணு இல்லை, பொண்ணு கிடைக்குது. அவன் கேட்குது 6 அடி கூந்தல், அது வர்றது 2 அடி கூந்தல். அதுதான் தேவன். அவன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நான் விரும்புவது போல அல்ல, அவர் விரும்புவது போல. ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் விரும்புறது ஒன்று, அவர் விரும்புறது வேற ஒன்று. எதை சூஸ் பண்ணுவீங்க? அப்படியே அவ்வளோ நல்லவங்களா நீங்களாம்? ஆஸ் அ பாஸ்டர் சொல்கிறோம், அந்த பையனை சொல்கிறேன், டேய் இந்த பொண்ணு வாண்டாடா, இது ரொம்ப வாயாடியாக இருக்குது, அம்மா ஒரு வாயாடி, பொண்ணு ஒரு வாயாடி. அதை கேட்பான்னு நினைக்கிறேன் அந்த பையன். அது ஆன்லைனில் அவன் சொல்கிறான், அடைந்தால் மகாதேவி, இல்லையல் மரணதேவின்றான். மகாதேவியும் கொடுத்துருவாரு, கூட மரணதேவியும் கொடுத்துருவாரு. இப்போ அவனை பார்க்குறேன், இவ்வளோ பேர் தாடி வச்சுக்கிறான். புரியவே இல்லை. நீ யாருன்னு கேட்குற, பின்னால் சொல்கிறேன். இப்போ புரிஞ்சுச்சா? இவ்வளோ பேர் தாடி வச்சுக்கிறான். இப்போ ரொம்ப கஷ்டமாக அது அவனை பார்க்கும்போது. அன்றைக்கே சொன்ன அந்த பையன்கிட்ட, இது வேண்டாம், உனக்கு ஒத்து வராது, நீ தேவனுடைய பிள்ளை, சின்ன வயசு சபைக்கு வர, இது உனக்கு ஒத்தே வராதுன்னு. புரியல? புரியல? அப்புறம் பின்னால் கேளுங்க. ரைட், சொல்லுங்க. என்னுடைய உறுதி இப்படி சொல்ல போகிறேன் பாருங்க. ஜெபத்தில் மூணு பதில் வரும். ஒன்று எஸ், இன்னொன்று நோ, இன்னொன்று வெயிட். புரியலையோ? எஸ்ஸை நோவா மாற்ற விரும்பாதீங்க, நோவை எஸ்ஸா மாற்ற விரும்பாதீங்க. ஆண்டர் எஸ்ன்னா தம்பி, புரியுதா உனக்கு? எஸ் என்ன செய்ய, நீ என்ன சொல்லு? அப்படியல்ல ஆண்டவரே. இவர் அப்படியல்ல இல்லை, அவர் சொல்லுவார், நீ இப்படியல்ல மகனே. சொல்லுங்க, எஸ் என்ன ஆக்காதீங்க. உங்களுக்கு பிடிக்கல, ஆனால் தேவன் என்ன சொல்றாரு? புரியுதான் தெரியல இவருக்கு. உங்களுக்கு பிடிக்கல, ஆனால் தேவன் சொல்றாரு, நீ அங்கே தங்கியிரு. எப்படி இருப்பேன்? புரியவே இல்லை. நான் சொல்ல மட்டும் நீ அங்கே இரு. இவர் சொல்ற, இல்லை ஆண்டவரே, உங்களுக்கு தெரியாது, அவங்கள பற்றி தெரியாது. ஐயா, என் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே என்னை அறிந்தவர் கர்த்தர். He knows about me. He knows my ups and downs. என்னுடைய எல்லா ஏற்றத்தாழ் அறிந்தவர் அவர் மட்டும்தான். அவர் சொல்றாரு, நீ அங்கே தங்கியிரு, உன்னை எல்லாம் நான் பார்த்துப்பேன். நாம் என்ன சொல்கிறோம்? அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அது சரியில்லை. திரும்ப சொல்லுகிறேன், எஸ் என்ன மாற்றாதீங்க, நோவை நோன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். பாஸ்டர் நீங்கள் பேசுங்க, பிரதர் நீங்கள் பேசுங்க, பிரதர் நீங்கள் பேசுங்க. ஐயா, தேவன் தான் நோன்னு சொல்லிட்டாரே. நான் சொல்கிறேன், எத்தனை பேர் புரியுது? பாம்பரியும் பாம்பின் கால். நோன்னு சொல்லிட்டாருன்னா எல்லாம் சொல்லுங்க, நோன்னு சொல்லிட்டாரு. என்ன மாற்றாத, அவன் வீட்டில் போய் மணிக்கணக்காக கெஞ்சாத. தேவன் நோ சொல்லிட்டாருன்னா நோ தான். அதை மாற்ற நீ ட்ரை பண்ணினா மாறுற மாதிரி தெரியும், பிற்காலத்தில் அதை உனக்கு தீவினையாய் மாறும். இன்னொன்று சொல்கிறார், வெயிட். சொல்லுங்க, வெயிட். டோன்ட் பி ரஷ். தெரியாது அவருங்க. ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் சிலபஸ் வச்சிருக்கிறார். யோசேப்புக்கு 13 வருஷம், மோசேக்கு 40 வருஷம், ஆபிரகாம் 25 வருஷம், யோபுக்கு 9 மாதம். எது ரொம்ப நல்லா இருக்குது? எது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு கேட்டேன். என்னங்க? ஆபிரகாமுக்கு 25 வருஷம், யோசேப்புக்கு 13 வருஷம், மோசேக்கு சிலபஸ், யோபுக்கு 9 மாதம் சிலபஸ். எது ஈஸி, எது கஷ்டம்? 9 மாதம் ஷார்ட் பீரியடு, ஆனால் ரொம்ப ஹார்ட் பீரியடு. ஆனால் பாருங்க, தேவன் யாரையும் சிலபஸை மாற்ற மாட்டார். நீ சிலபஸ் கற்றுக்கிற வரைக்கும் விடவே மாட்டார். அவன் சொல்லுங்க, கர்த்தருடைய வசனம் அவனை புடமிடும் அளவும் கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டது. ஆனால் அது மாறின உடனே உங்களை அதிபதி ஆக்கிடுவார், ஆண்டவர் ஆக்கிடுவார், உங்களை எஜமான் ஆக்கிடுவார், உங்களை பிரபுக்கள் ஆக்கிடுவார். சொல்லுங்க சொல்லுங்க, பொறுமையோடு எனக்கென்று எதை முன்குறித்து இருக்கிறாரோ
இன்னைக்கு எல்லாரும் பாருங்க, இப்போ பாருங்க, உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு எவரிபடி வாண்ட் டு பி அ லீடர். என்ன தம்பி, நீங்கள் விரும்புகிறீங்களா ஊழியக்காரர்கள் தலைவராக இருக்கணும்னு? இன்னைக்கு எல்லாரும் தான் விரும்புகிறாங்க. அவரை கீழே தள்ளி மேலே வந்துடணும், அப்படிலாம் வேணாம். உங்களை கர்த்தர் உயர்த்துறாருன்னா அவரே உங்களை உயர்த்துவார். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. செயல்பாடு. மூணாவது போடுங்க. மூணாவது அடுத்த மூணாவது போடுறீங்களா? எனக்கு புரியல, தெரியல, அது வார்த்தை சொல்லுங்க. மாடர்ன். உங்கள் சொல்லுங்க எல்லாரும், உங்கள் மினிஸ்ட்ரி எப்படி இருக்கு தெரியுமா? எல்லாம் வசனம் எடுத்து படிங்க. உங்கள் மினிஸ்ட்ரி 8ஆம் வசனம். 8ஆம் வசனம். எப்படி எனில், எஸ் எஸ் ஹலோ, படிங்க படிங்க படிங்க. சொல்லுங்க. எங்களை குறித்த, சத்தமா சொல்லுங்க, எங்களை குறித்த விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கீங்க? இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கிறீங்க? மாடர்ன். மாடல்னா மாடர்ன் கிடையாது. நல்லா கொடுங்க. மாடர்னா மாடலா? இன்னைக்கு எல்லாரும் எதை விரும்புகிறாங்க? இன்னைக்கு சத்தமா புகை வரணும், லைட் எரியணும், என்ன புதுதாக டான்ஸ் ஆடணும், சினிமா பாட்டெலாம் பாடுறான் இன்னைக்கு சபையில். ஒருத்தர் சொல்கிறார், அன்னைக்கு சினிமா பாட்டை பாடி விசுவாசம் வந்துச்சான். கேட்டிங்களா? நீங்கள் கேட்கலையா? இந்த சினிமா பாட்டு என்னை விசுவாசத்தில் என்னை கட்டுச்சான் அவரை. கேட்டிங்களா? என்ன பாருங்களேன், அந்த வருஷம் இன்னொரு படிங்களேன், இன்னொரு வருஷம் படிங்க. ஐயா இன்னொரு படிங்க ப்ளீஸ், இன்னொரு முறை படிங்களேன். எஸ் 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 சத்தமாக சொல்லுங்க. எங்களை குறித்த வாழ்க்கை, எங்கள் அர்ப்பணம், எங்கள் ஜபம், எங்களுடைய முன்மாதிரி. கவனிங்க. எங்கும். ஒரு சின்ன கேள்வி, என்ன மீடியா இருந்துச்சா? அன்னைக்கெல்லாம் மீடியா இருந்துச்சா? மீடியா, ஹலோ, மீடியா இருந்தான்னு கேட்டேன். வாட்ஸ்அப் இருந்ததா? ஃபேஸ்புக் இருந்ததா? யூடியூப் இருந்துச்சா? ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒன்றும் இல்லாவிட்டால் கூட உங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு மாதிரியாக இருக்கும். அதில் வசனம் படிக்கிற பாருங்க. அதில் ஒரு வசனம், எங்கும் உள்ளவர்களுக்கு. அதை நான் அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். எங்கும் உள்ளவர்களுக்கு இருக்குதா? அகாயா படிங்க. 7ஆம் வசனம். இவ்விதமாய் சத்தமா அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணணும். சொல்லுங்க. யாவருக்கும். சொல்லுங்க. என்ன பாருங்க, என்ன சொல்லுங்க தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு புரியாது. கவனிங்க. யாவரும் என்றால் படித்தவன், படிக்காதவன், ஏழை, பணக்காரன், ஆண்கள், பெண்கள், ஆத்மீகவாதி, அதாவது ஆன்மீகவாதி, நாத்திகவாதி, அரசியல்வாதி. அதில் போட்டிருக்குது யாவருக்கும். எப்படி இருந்தோம்? கரங்களை போய் சொல்லுங்க. ஆஸ் அ பாஸ்டர் நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற பாஸ்டர்லாம் மற்ற பாஸ்டருக்கு நான் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். என் பேச்சு, என் நடை, என் உடை. பாருங்க, நீங்கள் உங்களுக்கு 1000 காரணங்களை சொல்லலாம். நான் சொல்ல போகிற வார்த்தை கவனிங்க. என் பகுதியில் 1000 நியாயங்கள் இருந்தாலும் அந்த நியாயங்களை பரலோகம் ஏற்றுக்கொள்ளாது. தமிழ் புரியுதா? புரியலைங்களா? என் பகுதியில் உதாரணம் சொல்லுங்க. இப்போது அது அவரே இருக்கிறார். இப்போ இவரே கொஞ்சம் மாடர்னாக இருக்கிறார். நான் டெல்லியில் மினிஸ்ட்ரி பண்ணுறேன், நான் யூஎஸில் மினிஸ்ட்ரி பண்ணுறேன், யூகேல மினிஸ்ட்ரி பண்ணுறேன்னு சொல்லிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி புரியுதா? அப்படி இப்படி ஆட்டிக்கினே இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அப்படியே ஆட்டிக்கினே இருக்கலாம். அது இப்போ வாசிக்கிறவன் அப்படி தான் பண்ணுறான்ல. வாசிக்கிறவன் பண்ணுறான். அது ஆம்பளையா பொம்பளையான்னு தெரில அவனே. யோசித்து பாருங்க. திரும்ப சொல்கிறேன், செய்யும் தொழிலுக்கும் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் இடையே ஒரு இணைப்பு இருக்கணும். நீங்கள் என்ன தொழில் பண்ணுங்க, எந்த தொழில் பண்ணாலும் எப்படி இருங்க, அந்த வசனம், அந்த வசனம், அந்த வார்த்தை. ஆமீன் சொல்லுங்க. வார்த்தையை விட உங்கள் வாழ்க்கை பேசும். அன்றைக்கு ஊடகங்கள் இல்லை, அன்றைக்கு தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது யாவருக்கும், கடல் கடந்த மக்களுக்கும் எப்படி இருந்தாங்களா அவங்க எல்லாம்? ஆமீன் சொல்ல மாட்டீங்க? அம்மா, உங்களை பார்க்குறவங்க அடுத்த வீட்டுக்காரமா சொல்லணும், இந்த அம்மா மாதிரி இருக்கணும், இந்த ஐயா மாதிரி இருக்கணும், இந்த பாஸ்டர் மாதிரி இருக்கணும், இந்த பிள்ளை மாதிரி இருக்கணும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒரு தாழ்மையான சாட்சி. நான் ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்தேன். எனக்கு ஏசு நான் சம்மந்தமே இல்லை. நான் இருந்த தெருவில்
நான் இருந்த வீதியில் என் கிளாஸ் ரூமில் அந்த வாத்தியார் சொல்லி கேட்டிருக்கிறேன், இந்த பையனை மாதிரி இருக்கணும்னு. இயேசு அறியாத போதே அந்த வாழ்க்கை இருக்குமானால் இயேசு அறிந்த பிறகு அந்த வாழ்க்கை வேணும். அவன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள். எப்படி? அதில் போடுறது யாவருக்கும். சொல்லுங்கள். படித்தவன், படிக்காதவன், புரிந்தவன், புரிந்து கொள்ளாதவன். உங்களுக்கு தெரியுமா? பாருங்கள், நம்ம அதாவது வில்லன்கள் இல்லாத குடும்பங்களே இல்லை. புரியவே இல்லைல்ல? அதிருப்தியால் இல்லாத வாழ்க்கை இல்லை. இப்போ நாங்கள் இருக்கிறோம் பாருங்கள். இப்போ இவங்க 2 பேரும் உட்காந்துக்கிறாங்க. இவங்க 2 பேருமே காம்படேட்டர் தான். புரிய மாட்டேங்குது அவருக்கு, புரியல பாவம். இவர் காம்படேட்டர் தான். புரியுதில்ல? புரிஞ்சுச்சா? ஒன்று சொல்லட்டுமா? தேவன் ஒரு இடத்துல வச்சிருந்தாருன்னா நோபடி கேன் காம்படேட் யூ. தேவன் வைத்திருப்பாரானால் உங்களை அசைக்க யாராலும் முடியாது. உங்கள் தொழிலில் கூட சொல்கிறீங்க, 1000 பேர் உங்கள் தொழிலுக்குள்ளே வரலாம், பட் உங்களை தனித்தன்மை வாய்ந்தவனை கர்த்தர் காட்டுவார். ஊழியங்களில் கூட 1000 பேர் கீபோர்டு வாசிப்பாங்க, 1000 பேர் பாடுவாங்க தம்பி, பட் காட் வில் மேக் யூ டிஃப்ரெண்ட். சரிங்க. உங்களை ஒரு மாதிரி வைக்க மாட்டார், உங்களை மாதிரியாக வைப்பார். ஏன் தெரியுமா? உங்கள் உள்ளத்தின் உறுதி. ஆரம்பத்தில் சொன்னேனே, அந்த பெர்சிஸ்டன்ஸ், அந்த உறுதி, அந்த உத்தமம், அந்த நீதி, அந்த தியாகம், அந்த நம்பகத்தன்மை உங்களை கர்த்தர் மாற்றிடுவார். நான் திரும்ப திரும்ப சொல்ல நம்புகிறேன். திரும்ப திரும்ப ஊழியர் கூட என்னை பயன்படுத்துங்க. நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், நீங்கள் நம்புகிறேன். இது வரைக்கும் நான் விசிட்டிங் கார்டு எங்கேயும் கொண்டு போகிறதே கிடையாது. புரியல? விசிட்டிங் கார்டு வச்சுக்கிறீங்க? நீங்கள் வச்சுக்கிறீங்களா? ஓ ரைட். ஊழியம் ரைட். தேவையில்லை. எங்கும் சொல்லுங்க, எங்கும். திரும்ப திரும்ப நீங்கள் தான் நான் சொல்ல வேண்டாம். நீங்கள் தான் நான் அப்படி உங்களை பற்றி விளம்பரமே வேண்டாங்க. உங்களுடைய இங்கிலீஷில் என்ன போட்டுருக்கிறீங்க? யுவர் மாடல். உங்களோட சொல்லுங்க, என் செயல்பாடு அநேகருக்கு பேச வைக்கும். திரும்ப சொல்கிறேன், நீங்களே ஒரு பேசும் பொருளாய் மாறுவீர்கள். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? பாருங்க, திரும்ப சொல்கிறேன், இன்னொன்று சொல்லட்டுமா? அதாவது உங்கள் கண் முன்னால் உங்களை திட்டுவான், ஆனால் மனசாட்சி சொல்லும், நல்ல மனுஷன், நம்மளை மாதிரி அவன் பேசலையே, நம்மளை மாதிரி அவன் பண்ணலையே. உதடு சொல்லும், ஆனால் உள்ளம் வேற மாதிரி பேசும். ஏன் தெரியுமா? இது கர்த்தர் தந்த தீபம். இந்த உலகத்திலேயே பொய் சொல்லாத, லஞ்சம் வாங்காது, 2 மரண லஞ்சம் வாங்காது, மனசாட்சி லஞ்சம் வாங்காது. என்னையா? மரண லஞ்சம் வாங்குமா? மனசாட்சி. உதறு சொல்லும், பொய் சொன்னா கூட உள்ளம் சொல்லும், அவன் நல்லவன். உனக்கு புரியுதா உங்களுக்கு? ஏன் தெரியுமா? இது கர்த்தர் தந்த தீபம். திரும்ப சொல்லுகிறேன், பி அன் எக்ஸாம்பிள். சொல்லுங்க, முன்மாதிரியா இருங்க, ஒரு மாதிரியா இருக்காதீங்க. திரும்ப திரும்ப நீங்க என்ன தொழில் வேணா பண்ணுங்க, அதாவது செய்யும் தவறுக்கு ஒரு காரணம் கற்பிக்க கூடாது. நான் சொல்ல புரியுதா? செய்யும் தவறுக்கு அவர் பண்றார், இவர் பண்றார், இவர் பண்றார், இவர் பண்றார். அவர் பண்ணலாம், நீங்க பண்ணக்கூடாது. அவர் பேசலாம், நீங்க பேசக்கூடாது. அவர் நடிக்கலாம், நீங்க நடிக்க கூடாது. காரணம், நீங்கள் அவர்கள் அல்ல. எல்லாம் சொல்லுங்க, நான் அவன் அல்ல. இது மட்டும் தெரியுது. நான் யார் அல்ல, நான் வித்தியாசமானவன். என்னங்க படிச்சு பாருங்க அந்த வார்த்தையை. நான் யார் தெரியுமா? நான் 7ஆம் வசனம், 7ஆம் வசனம், 7ஆம் வசனம். நாங்கள் யாவருக்கும், சத்தமா சொல்லுங்க, யாவருக்கும். அடுத்து அடுத்து போடுங்க, அடுத்து போடுங்க, அடுத்து போடுங்களேன். சொல்லுங்க, சொல்லுங்க. உங்களுடைய செய்தியே, உங்கள் உரையாடல் முன்மாதிரியாக இருக்கணும். சொல்லுங்கள், என்னுடைய உரையாடல் கூட. நான் சொல்ல புரியுதுங்களா? திரையில் பார்க்குறீங்களா? சொல்லுங்கள், மை கான்வர்சேஷன் ஷுட் பி அ மாடல். நான் சொல்ல தமிழ் புரியுதா? உங்கள் பேச்சு கூட எப்படி இருக்கணும் தெரியுமா? இந்த உலகத்தான மாதிரி கிடையாது. நல்லா கவனிங்க. வா, போ, அண்ணன், கவனிங்க. உங்கள் வார்த்தைகள் கூட பண்பட்ட வார்த்தையாக இருக்கணும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? கணவன் மனைவி. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், கல்விக்கும் கேரக்டருக்கும் சம்மந்தமே இல்லை. ஒன்று சொல்லட்டுமா? கேரக்டர் இல்லாமல் நீ என்ன ஜோம் பண்ணாலும் பரலோகம் போக மாட்டீங்க. புரியவே மாட்டேன்ல? கேரக்டர் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ ஜோம் பண்ணாலும், எவ்வளோ ஊழியம் பண்ணாலும், என்ன பண்ணாலும் காட் வில் நாட் பி அப்ரூவ்ட். ஒன்று சொல்லட்டுமா? ஆசீர்வாதங்கள் முக்கியம் அல்ல, அங்கீகாரங்கள் தான் முக்கியம். நம்ம எதை விரும்புகிறோம்? ஆனால் தேவன் விரும்புவது, என்னை தள்ளினால் எங்கே போவேன். ஒன்று சொல்லட்டுமா? இஸ்மவேலை ஆசீர்வதித்தார், ஆனால் ஈசாக்கு அங்கீகரிச்சார். இது பெருசு. சத்தமா
ஆசீர்வாத ஜெபம் பாருங்க, என்ன சொல்ல பாருங்க, ஆசீர்வாதம் இருக்குமே, அங்கீகாரம் இருக்குமே, ஆனால் ஆசீர்வாதம் தேடி வரும். எதை விரும்புங்க? அப்ரூவலா ஆசீர்வாதமா? உங்களுக்கு தெரியுமா, அந்த இஸ்மவேல் வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் அடிமை பெண்ணாகிய ஆகாரின் மகன் வருது. என்ன கவனிக்கிறீங்களா? அதாவது இப்போ என்னை பற்றி சொல்லும்போது, இவரை பற்றி என்னை பற்றி சொல்லும்போது, என் கடந்த கால வாழ்க்கையை சொன்னால் சந்தோஷமாக இருப்பார் அவர். அவங்க அப்பா முடிஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார், அவங்க அப்பா குடிகாரு, அவங்க அம்மா அப்படின்னா எப்படி இருக்கும்ல. ஈசாக்கு, அதாவது இஸ்மாயிலை பற்றி சொல்லப்படும் போதெல்லாம் அவன் கடந்த கால வாழ்க்கையை சொல்கிறார். அடிமை பெண்ணாகிய ஆகாரின் மகன், அடிமை பெண், அப்புறம் ஆகார். ஆனால் ஈசா சொல்லும்போது வாக்கு தத்தத்தின் குமாரன். கரங்களை உயர்த்தி எல்லாம் இருந்துச்சு, ஆனால் என்ன இல்லை, அவருடைய பழைய கதை கூட வருது. சொல்லுங்க, என் பழைய கதை கூட வராது, அது அடக்கம் பண்ணியாச்சு. சத்தமாக சொல்லுங்க, சொல்லுங்க. அந்த கதை தொடரக்கூடாது, இந்த கதை தான் தொடரணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னும் பல பேருக்கு கடந்த கால கதைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நான் சொல்ல புரியுதுங்களா? கடந்த கால கதைகள் தொடருமேயானால் நிகழ்காலத்தில் தேவன் கிரியை செய்ய முடியாது. திரும்ப சொல்லுகிறேன், எல்லாருடைய வாழ்க்கையுமே கடந்த காலம் கல்லறை தான். புரியல உங்களுக்கு? மை பாஸ்ட் டைம் இஸ் இன் த டூம், மை பிரசன்ட் டைம் இஸ் இன் த வூம். தமிழில் சொல்லுகிறேன், என் கடந்த காலம் கல்லறையில். எல்லாம் சொல்லுங்க. தோண்டி பார்த்தா என்ன வரும்? சூப்பர். ஆனால் என் நிகழ்காலம் கருவில், அது வளரும், அது இன்னொரு அப்துல் கலாமாய் மாறும், இன்னொரு டிஎல் ஆஸ்பானாய் மாறும், இன்னொரு டிஜேஸாய் மாறும். இது பெருசு, கருவா கல்லறையா? ஆனால் அந்த கருவை பாதுகாப்பது உங்கள் கடமை. எதனை புரியுது? அந்த கருவை பாதுகாப்பது, பத்திரப்படுத்துவது, அதை கண்காணிப்பது, அதற்கே சத்தமா சொல்லுங்களேன். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், எது முக்கியம் தெரியுமா? சொல்லுங்க, ஆசீர்வாதங்கள் முக்கியம் அல்ல. தமிழ் என்ன போட்டு, இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? சொல்லுங்க, நானே ஒரு செய்தியாளர். எல்லாம் சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் இருக்கிறேன், நான் செய்தி சொல்லுவதை விட நானே செய்தியாளர் இருப்பதுதான் சிறந்தது. நீ நிறைய பேருக்கு there are messengers but only few messages. உன்னை சொல்ல நம்புறேன், நீங்கள் செய்தியாளர் இருக்க வேண்டாம். என்ன பாருங்க, எல்லாரும் இங்கே இருக்க ஊழியக்காரங்க சொல்ல நம்புறேன், உங்களுக்கு எபிரேய பாஷை தெரியுமா, கிரேக்க பாஷை தெரியுமா, அது தெரியுமா? எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், ஆண்டவர் எங்களை ரட்சித்தார். நான் குருடனாக இருந்தேன், இப்போ நான் பார்க்குறேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பாவியாக இருந்தேன், பரிசுத்தவனாக இருக்கிறேன். அசுத்தம் உள்ளவனாக இருந்தேன், நீ சுத்தவனாக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எண்ணங்கள் மாறினது, சுபாவங்கள் மாறினது, வாழ்க்கை மாறினது, பேச்சு மாறினது, பழக்க வழக்கங்கள் மாறினது, எல்லாமே மாறிச்சு. சொல்லுங்க, ஆண்டவரே, நான் செய்தியாளனாக இருப்பதை விட நானே ஒரு செய்தியாக இருக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் அது விரும்புகிறீங்க? பாருங்க, செய்தியாளர்கள் வேற. இப்போ இவங்களாம் யார் தான்? நாங்களாம் யார் தான்? என்ன போட்டிருக்காரு அவரு? இன்னைக்கு போட்டிருந்தாரு செய்தியாளர் போட்டு என் பேரை போட்டிருந்தீங்களே, நல்ல, அது உண்மை. ஆனால் செய்தியாளராக இருப்பதை விட என் வாழ்க்கை, என் நடை, என் உடை, என் பாவனை, என் சொல், என் செயல், திரும்ப சொல்லுகிறேன், வெளியே நம்மள 1000 பேர் சொல்லுவான், ஆனால் அவன் உள்மனம் சொல்லும், அவனுடைய வாழ்க்கை நீதிமான், உத்தமன். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இந்த பிலாத்தின் மனைவி சொன்னா இல்லையா, உத்தமனும் நீதிமானாய் பார்க்கிறேன். கவனிங்க, ஒருவேளை உலகத்தின் பார்வையில் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணலாம், ஆனால் உள்ளத்தில் நம்ம எதிர்க்கிறார்களே, பல மக்கள், பல கட்சிகள் எல்லாம் எதிர்க்கிறாங்க, ஆனால் உள் மனதில் அவங்களுக்கு தெரியும் they are doing good things. நம்புறீங்களா? எதிர்ப்பாங்க. எங்கள் அம்மா அப்பாலாம் என்ன 13 வருஷமாக என்கிட்ட போராட்டம். பைபிளை கொடுத்துட்டாங்க, வீட்டு விட்டு துரத்திட்டாங்க. எங்கள் அப்பா சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். நிறைய பேர் கேட்பாங்க, எங்கே உங்கள் பெரிய பையனை காணோம், அவன் செத்து போயிட்டான். ஆனால் உள்மனம் அவங்களுக்கு சொல்லும், அவங்க கட்டாய உள்மனம் சொல்லும், என் பையன் நல்ல பாதையில் நடக்கிறான். அவங்க ஆண்டை ஏற்றுக்கொண்ட பிறகு, எங்கள் அம்மா அப்பா ஆண்டை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு நாள் கூட என் பேரை சொன்னதே இல்லை. அவங்க பாஸ்டர் வெளியே போயிருக்கிறார், பாஸ்டர் சாப்பிட்றார், பாஸ்டர் ஊருக்கு போயிருக்கிறார், பாஸ்டர் வருவார், உட்கார கொஞ்ச நேரம். என் தாயும் தகப்பனும் ஒரு நாள் கூட என்னை பேரை சொல்லி கூப்பிட்டதே இல்லை. இது பேசுது? சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஒரு உண்மையை சொல்கிறேன் நான்,
இது வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா என்னோடய குடும்பத்தாருக்கு நான் சுவிசேஷம் சொன்னதே இல்லை. அது எதனாலன்னு தெரியல, வாய்ப்பு வரலையா பயமான்னு தெரியல, சொல்லலை. ஆனால் அத்தனை பேரும் ஆண்டவரை இன்னைக்கு அறிந்திருக்கிறார்கள். சொல்லுங்க, செய்தியாளராக இருப்பதை விட யாரா இருங்க. கடைசியாக சொல்லுங்க, மாடல் மெசேஜ். அப்புறம் மாடல் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சபை என்பது சங்கம் அல்ல. இங்க இருக்க அத்தனை பேருக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை சொல்லுகிறேன், கேளுங்கள். அதே வசனத்தினுடைய கடைசி வார்த்தை 8ஆம் வசனம். 8ஆம் வசனம். 8ஆம் வசனம். இல்லை இல்லை இல்லை, இதாவது உங்களிடத்திலிருந்து, சத்தமா சொல்லுங்க. எஸ் எஸ். ஒரே நிமிஷம் சொல்லுங்க, இந்த வசனம் சொல்லுங்க. எங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் எல்லா இடத்திலும் துணித்தது. திரும்ப சொல்லுகிறேன், சொல்லுங்க சொல்லுங்க. தேவன் எனக்கு தந்த பொறுப்பு. ஒன்று சொல்லட்டுமா? உண்மையான ரட்சிக்கப்பட்டவன் கர்த்தரை பற்றி சொல்லாமல் இருக்க மாட்டான். எவன் ஒருவனுக்கு அதாவது உண்மையான மனம் திரும்புதல் இருந்தால் கட்டாயம் அவன் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு நபராக இயேசு சொல்லுவான். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? என்றைக்கு அதாவது ரட்சிப்பு இல்லையோ, என்றைக்கு உண்மையான தொடர்பு இல்லையோ, அன்னைக்கு ஊழியம் கிடையாது. அவன் ரட்சிக்கப்பட்ட எப்படி தெரியுமா? ரட்சிக்கப்பட்டவன் கட்டாயம் சொல்லாமல் இருக்கவே முடியாது. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு கதை கேட்டிருப்பீங்க. ஒரு சபையில் ஒரு பாரம்பரிய சபை, அதில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர் இருந்தார். அதில் டெய்லி அந்த ஐயா ஊழியக்கார் பிரசங்கம் பண்ணும்போது டெய்லி ஆமேன் அல்லேலூயா ஆமேன் அல்லேலூயா சொல்லுவார். அன்றைக்கி சொன்னார், ஐயர் வாழ் சொன்னார், இது பாரு இன்றைக்கி பிஷப் போகிறாரு, இன்றைக்கி பிஷப் போகிறாரு. அவர் முன்னால் என்னெல்லாம் பண்ணாத, அல்லேலூயா ஆமேன்லாம் பண்ணாத, உனக்கு சூப்பராக ஷூ வாங்கி தரேன்னாரு. உனக்கு சூப்பராக ஷூ வாங்கி தரேன்னாரு. பாருங்க, ஐயர் வாழ் நல்லா சுமாராக பேசுவார். அப்போ பிஷப் எப்படி பேசுவார்? பிஷப் எப்படி பேசுவார்? ரொம்ப ஆழமாக பேசினார். இவர் பேச பேச முன்னால் உட்காந்துக்கிறான். ஆமேன் அல்லேலூயானார். அவர் சொன்னார் ஷூட்டார். இவன் சொன்னான் பிரைஸ் தி லார்ட், ஷூ வாங்கி கொடுக்காவிட்டா கூட. அப்போ அந்த ரட்சிப்பை பெற்ற நடக்கவே முடியாது. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். கடைசியாக நீங்கள் என்னைக்கு ஆண்டரை பற்றி முதல்ல சொல்லியிருக்கிறீங்க? நான் இன்னைக்கு கூட சொல்கிறேன், பெருமைக்காக அல்ல. எங்கே போனாலும், அது ஆட்டோவாக இருக்கலாம், ட்ரெயினாக இருக்கலாம், ஃப்ளைட்டாக இருக்கலாம், ஒரு டிரான்சிட்டாக இருக்கலாம், எங்கே போனாலும் முடிந்த அளவுக்கு ஆண்டரை பற்றி சொல்லிவிடுவேன். நேற்று நான் எக்போ ஸ்டேஷனுக்கு வந்தேன். ராத்திரி மணி 11. என்னுடைய ட்ரெயின் வந்து 11:55. அந்த நபருக்கு பிராட்வேயில் இருந்து எக்மோர் வர வரைக்கும் கர்த்தரை பற்றி பேசினேன். காசு கொடுத்துட்டும் கர்த்தரை பற்றி பேசினேன். நேற்று இரவு வரைக்கும் பேசியிருக்கிறேன். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அந்த ரட்சிப்பை பெற்றவனுக்கு என்ன செய்ய முடியாது? என்னங்க, இந்த சரங்கு வந்த கை சும்மா இருக்குமா? என்ன பண்ணுவோம்? சரங்கு வந்த கையில் ஆமே, சரங்கு வச்சுக்கிற கையும் மொபைல் வச்சுக்கிற கையும் ஒன்று. இப்போ சரங்கு வச்சுக்கிற சொறி பிடிச்சவன் கையும் மொபைல் வச்சுக்கிற கையும் தடவினே இருக்கிறான் அவன் பாட்டுக்கு. நேற்று நைட் ட்ரெயினில் வரேன், புரியுதா? நைட்டெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறான். அது எப்படி தான், அது வேற மின்னுது அடிக்கடி. ஒரு அம்மா சொல்லுது, பாஸ்டர் ராத்திரிலாம் மொபைல் பார்க்குறான், உங்களுக்கு எப்படி தெரியுது? அவன் போத்துக்குனே பார்க்குறான் பாஸ்டர். எதை போத்துக்குனே பார்க்குறான்? யார்கிட்ட சிரிக்கிறான், பேசுகிறான், சாப்பிட்டியான்னு கேட்குறான். என்னதுங்க, இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்குறான். புரியுதா புரியலையா? சாப்பிட்டியா, தூக்கிட்டியா, தூக்கம் வந்துச்சான்னு கேட்குறான். புரிய மாட்டேன்தில்ல. நம்ம வீட்டு ஆள் பண்ணால் கட் பண்ணு, சிக்னல் இல்லைன்றான். புரியவே மாட்டேன். இங்கே இருக்கிறவங்க பண்ணானே சொல்கிறான், சிக்னல் வரல கட் பண்ணு அப்படின்றான். வேற யாரா பண்ண அப்புறம்ன்றான். உலகமே மாறி போச்சு இன்னைக்கு. கர்த்தரை அறிந்தவன் எப்படி இருக்குமா? நிமிஷம் படிங்க, இன்னொரு முறை படிங்க, இன்னொரு முறை கடைசியாக. எப்படி எனில் சூப்பர். என்னங்க, அதை குறித்து ஒரு நிமிஷம். எத்தனை இது புரியுது? வசனம் புரியுது?
நாங்கள் ஒன்றுமே சொல்லலை, ஆனால் நாங்கள் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? டிவியில் பிரசங்கம் பண்ணலை, வீடியோ கிடையாது, யூடியூப் இல்லை, எதுவுமே இல்லை, ஆனால் எங்கும். அப்போ இவரை பார்க்குறவங்க எல்லாம் இவருக்குள்ள இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? என்னை காண்போர் உமை காணட்டும். வசனம் புரியுதா? இன்னொரு முறை படிக்கல ப்ளீஸ், இன்னொரு முறை முடிக்கிறேன். எப்படி எனில் வசனம் மக்கதோனியாவிலும், அது ஒரு விக்கிரக ஆறு நிறைந்த ஒரு பட்டணம். படிங்க, அந்த வசனத்தை படிப்பாங்களா? அப்படியே படிங்க. எப்படிங்க? துணித்ததும் அல்லாமல் போது. ஐயா புரியுதுங்களா? நாங்கள் அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை, ஆனால் உங்களுக்கு எல்லாமே உங்களை பார்க்கவும் சொல்லணும். இவர் நீதிமான், இது கர்த்தருடைய பிள்ளை. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அதாவது அன்பானவர்களே, சாட்சி சொல்லுவது வேறு, சாட்சியாக இருப்பது வேறு. சத்தமாக சொல்லுங்க, சாட்சி சொல்லுவது வேறு. நீங்கள் என்ன சொல்ல தெரியுமா? இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா, போய் பேசுகிறான். புரியுதா உங்களுக்கு? ஐயா ஒரு மன்னிக்கணும், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறாதீங்க ஐயா. இது மண், இது தற்காலிகமானது, நிரந்தரமானது. ஒன்று தெரியுமா? இது தற்காலிகமானது. தேவைக்காக தேவன் அல்ல, தேவனுக்காக தான் தேவைகள். அவர் அழகாக பாடுகிறார், தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன். அப்புறம் தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன், தலைமுறை தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர். சொல்லட்டுமா ஐயா? உங்க தீர்மானம், உங்களுடைய அழைப்பு, உங்க அர்ப்பணம் 4 தலைமுறையை உங்களை தாங்கும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? உங்களுடைய தீர்மானமும் உங்களுடைய தியாகமும் 4 தலைமுறையை தாங்கும். ஆதியாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, 4ஆம் தலைமுறை மட்டும் அவருடைய ஆலயத்துக்கு வருவார்கள். எனவே அந்த வசனத்தை சொல்லி முடிக்கிற எல்லாம் எழுந்திருப்போம். எழுந்திருந்து அந்த வார்த்தையை படியுங்கள். போட்டு இன்னொரு பாயிண்ட் இருக்குதா? இன்னொரு பாயிண்ட் போடுங்க. ரைட், அடுத்த பாயிண்ட், மாடல் மாடல் பிரேயர். சொல்லுங்க, முன்மாதிரியான. சத்தமாக சொல்லுங்க. அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது, அதில் ஒரு வார்த்தை, கடைசி ஒரு வார்த்தை போட்டிருக்குது, 4ஆம் வசனம். 4ஆம் வசனம், ஒரு ரிவர்ஸில் போகிறேன். 4ஆம் வசனம், எங்கள் ஜபங்களில் உங்கள். போதும், எங்கள் ஜபங்களில் நீங்கள். எல்லாம் சொல்லுங்க, எங்கள் ஜபங்களில். கரங்களை உயர்த்தி, எங்கள் ஜபங்களில் தமிழ்நாடு, எங்கள் ஜபங்களில் இந்தியா, எங்கள் ஜபங்களில் எங்கள் போதகர், எங்கள் ஜபங்களில் எங்கள் சபை மக்கள். கரங்களை உயர்த்தி, எங்கள் ஜபங்களில் நீங்கள். ஒரு சின்ன கேள்வி. ஹலோ, நீங்கள் ஜபம் எப்படி தெரியுமா? என்னை ஆசீர்வதியும், என் மனைவி ஆசீர்வதியும், எங்கள் வீட்டில் இந்த நாயை பூனைக்குட்டி ஆசீர்வதியும். ஆமென். இல்லைங்க, தலைமுறை தாண்டி சொல்ல புரியுதா? சொல்ல, எங்கள் ஜபங்களில் இந்தியா, எங்கள் ஜபங்களில் கள்ளக்குறிச்சி, எங்கள் ஜபங்களில் தியாகதுருகம், எங்கள் ஜபங்களில் எங்கள் வீதி, எங்கள் ஜபங்களில் என்னுடைய சந்ததி. ஆமென். நீ ஜபம் எப்படி தெரியுமா? என்னை, நான், எனது, என் மனைவி, என் பிள்ளை. ஆமென். இல்லைங்க, இதையும் தாண்டி சொல்லுங்க, நான், எனது, என் மனைவி. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான் இது. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 1 வசனம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 1 வசனம். ஒரு நிமிஷம் ஐயா, இருப்பது எங்கே? ஒரு நிமிஷம், இருப்பது எங்கே? என்ன பாருங்க, நல்ல வசதி, நல்ல வாய்ப்பு, திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு இருக்குது எங்க? சத்தமா. நல்ல வாழ்க்கையில், உயர்ந்த வாழ்க்கையில், பியர் டு கிங். அடுத்த சொல்றாரு, அழுதேன், துக்கித்தேன், உபவாசித்தேன், பரலோக தேவனை நோக்கி மன்றாடினேன். இது சாத்தியமா ஐயா? இது சாத்தியமான்னு கேட்டேன். இருக்கிறது எங்கே? இப்போ ஐயா அப்படி இருந்தாருன்னா இங்க வருவாரா? ஐயா அரண்மனை இருந்தா இங்க வருவாரான்னு கேட்டேன். அரண்மனை மாதிரி ஒரு வாழ்க்கை, அரண்மனை மாதிரி ஒரு வீடு, அரண்மனை மாதிரி ஒரு சபம்,
தியாகதுர்கன்னு மறந்துடும். எத்தனை நான் சொல்ல தமிழ் புரியுது? இருப்பது எங்கே? நெக்ஸ்ட் டு கிங். ராஜா சொல்றாரு, நீ துக்கமுகமா இருக்கிறது என்ன? அப்படியானால் ராஜாவின் அன்புக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருவன். ஆனா அடுத்த வசனம் போட்டுறது, என் ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் இருக்குதா? 2ஆம் வசனம் போதும். என் சகோதரில் எஸ் வந்தார்கள், அவரிடத்தில் ஹலோ, நீங்க நல்லா இருக்கிறீங்க, புரியுதா உங்களுக்கு? ஆனா என்ன மேல, யார் மேல? சகோதரி. என்ன நிலைமை? ஒரு சின்ன கேள்வி, கொஞ்சம் எல்லாம் கவனிங்க. அந்த நிலையில் அழுக வருமா? அழுதேன், துக்கித்தேன், உபவாசித்தேன். எங்க? கோச்சு கூடாது, நமக்கு இல்லை உபவாசிக்கிறோம். அம்மா சொல்லிடுச்சு நைட்டு, ஒன்றும் கிடையாது. யான்னு பெருமையாக சொல்கிறேன், நான் ஃபாஸ்டிங். புரியல? எதையா மாற்றிக்கிறோம்? பட்டினி ஃபாஸ்டிங்காக சொல்லிக்கிறோம். எல்லாம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, ஆகாரம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது. ஐயா, அதாவது அரண்மனையில் அழுக வருமா? என்னங்க? அழுதேன், சில நாட்களாய் துக்கித்தேன், உபவாசித்தேன், ரட்டுடுத்தினேன், பரலோக தேவனை நோக்கி இரவும் பகலும். இந்த வார்த்தை இருக்குதா இல்லையா? நீங்க மேல போட்டு இரவும் பகலும் இடத்துல இருக்குமே, பின்னால கூட வரும். இரவும் பகலும். 6ஆம் வசனம். தேங்க்யூ. இரவும் பகலும். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, தேவனே, நல்ல வாய்ப்பு, நல்ல வசதி, நல்ல வேலை, பேரு, பெத்த பேரு. யோசித்து பாருங்களேன். அழ வேண்டுமானால் முதல்ல என்ன வேணும்? இந்த பாரம் வேணும், இந்த தரிசனம் வேணும். அதில் போட்டு சில நாட்களாய் அழுது. என்னங்க? இப்போ நாம யாருக்காக அழறோம்? நமக்காக அழறோம், தேவைக்காக அழறோம், பிள்ளைகளுக்காக அழறோம். யோசித்து பாருங்க. இதாங்க செய்தியாளராய் மாறுவது. என்ன சொல்லுங்க? அந்த பாயிண்ட் போட்டீங்களா? மாடல் என்ன போட்டீங்க கடைசியா? மாடல். ஆமீன். இல்லாதனால் அல்ல, சொல்லுங்க, இல்லாதனால் அல்ல, ஒன்றும் இல்லாதனால் அல்ல, எல்லாம் இருக்கிறது. ஆனா அதை விட அவர் பெரியவர். ஒன்று சொல்லட்டுமா? சொல்லி முடிக்கிறேன். தந்தவைகளை அன்பு கூறாதிருங்கள், தந்தவரை அன்பு கூறுங்கள். தந்தவைகளை விட தந்தவர் பெரியவர். ஐயா, your job is bigger than your God. Your education is bigger than your God. சொல்லுங்க, தந்தவைகளை விட தந்தார அவர் ரொம்ப பெரியவர். அவர் அன்பு கூறுங்க, இன்னும் கொடுத்துட்டே இருப்பார். என்ன சொல்லுங்க? முன்மாதிரியான. இந்த பாயிண்ட் போடுறீங்களா? எல்லாமே நம்பர் 1 சொல்லுங்க. திரையில பாருங்களேன். சொல்லுங்க, முன்மாதிரியான. நீங்களே படிங்க. விசுவாசி. 2வது பாருங்க, ஒன்று சொல்லுங்க. என்ன பாருங்க, உங்களை மாதிரி மனைவி இருக்க முடியாது, மனைவி மாதிரி நீங்க இருக்க முடியாது. சொல்லுங்க, வாய்ப்பு இருக்கிறது செய்தேன், இல்லை வாய்ப்பே இல்லை செய்தேன். ஒன்று சொல்லட்டுமா? வாய்ப்பு இருந்தது வந்தேன், ஆசீர்வாதமே இல்லை. வாய்ப்பே இல்லை வந்தேன், அது ஆசீர்வாதம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வாய்ப்பே இல்லை இன்னைக்கு, ஆனா வந்தீங்களே, அது ஆசீர்வாதம். வாய்ப்பு இருக்கிறதுனால வருவது ஆசீர்வாதம் அல்ல, அது ஒரு கடமை. வாய்ப்பே இல்லை, வரவே முடியல, வந்துட்டேன், இதான் ஆசீர்வாதம். சொல்லுங்க, இல்லை அதனால வாய்ப்பே இல்லை. என்னடி பார்க்குறீங்க? வாய்ப்பே இல்லை ராஜா. அந்த இதுதான் உண்மை. வாய்ப்பே இல்லை, ஆனாலும் என்ன பிரதர் வந்தீங்களா? என்ன வாய்ப்பே நீங்கள் இல்லை பாருங்க, வந்துட்டேன். அது தேவராஜா மேல இருக்கிற அன்பினால. 2வது சொல்லுங்க. 3வது சத்தமா சொல்லுங்க. அதாவது அவரை பாருங்க, அவரை பார்த்து இவரை பார்த்து இல்லை, அவரை பார்த்து. திரும்ப திரும்ப பாருங்க, மனுஷனை பார்த்துட்டீங்கன்னா விழுந்துருவீங்க. அழைத்தவர் மட்டும் பாருங்க, அழைப்பை மட்டும் பாருங்க. நான் 53 ஆண்டுகளாக இது ஊழியத்தில் இருக்கிறேன், எவ்வளோ பேரை பார்த்துட்டேன்.
சோர்வு வேற, சோகம் வேற, நிறைய காரியங்கள். பட் ஸ்டில் நம்முடைய கண்களை கர்த்தர் மேல் பதிய வைப்போம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து பயணம் செய்வோம். அவரை மட்டும் பாருங்கய்யா. என்ன சொல்லட்டுமா, இருக்கிற யாரையும் பார்க்காதீங்க. ஏதாவது ஒரு குறை இருக்கும். என்னைக்கு நாங்கள் நிறைவாயிடுறோமோ அன்னைக்கு அங்கே போயிடுவோம். ஏன் வச்சிருக்கிறாருன்னா எங்கள் குறைவை நிறைவாக தான் வச்சிருக்கிறார். அவன் சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக சொல்லுங்க. 4வது, ஆமென். திரும்ப சொல்றேன், உங்க வாழ்க்கையே ஒரு செய்தி தான். உங்க வாழ்க்கையே உங்களை பார்க்கறேன்னு சொல்லணும். ஒரு பாருங்க, அவர் நடைய அவர் உடைய பாருங்க. பாருங்க, ஈவன் மை அவுட்வர்ட் வில் ஸ்பீக் அபவுட் மீ. தமிழ் புரியுதா? ஆங்கிலம் புரியுதா? என்னுடைய உள்ளான மனநிலையை என் வெளிப்புறமான உடை கூட எடுத்து காட்டும். இதை சொல்ற விளங்குது. என் உள்ளான வாழ்க்கையை எது காட்டுது? இல்லை பாஸ்டர், நீங்கள் அதை மட்டும் பாருங்க, இதை மட்டும் பாருங்க. இதை பாருங்க, இப்போ இதுக்குள்ள என்ன இருக்குது? அப்படியா? நான் சொல்றேன் பால்ன்றேன். ஐயா என் மேல அன்பு வச்சு பசும்பால் வாங்கி அதில் பாதம்லாம் போட்டிருக்காரு. நம்பல இல்லை. எப்போ நான் தெரியும்? ஊற்றப்படும் போது தெரியும். ஆமாம், சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் ஊற்றப்படும் போது தான் உங்ககிட்ட என்ன இருக்குன்னு தெரியும். ஆமாம், சொல்ல மாட்டீங்களா? அப்போதான் நீங்கள் ரியலான்னு தெரியும். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒன்றும் இல்லை, கோசிக்க மாட்டேன், தட்டி விடுங்க. புஷ். இங்கே எல்லாருமே யார் தான்? ஏஞ்சல் தான். ஆனால் வீட்டில் போனால் எல்லாம் லூசிஃபராக தான் இருக்கும். இங்கே கிறிஸ்டோஃபரு, வீட்டில் லூசிஃபர். சொல்லுங்க, இங்கேயும் கிறிஸ்டோஃபர் தான், வீட்டிலையும் கிறிஸ்டோஃபர் தான். இங்கேயும் ஏஞ்சல் தான், வீட்டில் கூட ஏஞ்சல் தான். உங்களுக்கு சிரிப்பாக வருது இல்லை? ஆமென். சொல்லுங்க, எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் நேர்மறையாய் வாழ்வேன். பாருங்க, அந்த சூழ்நிலை நேர்மறையாக வாழ ரொம்ப ஈஸி. எல்லாமே சாதகமாக இருக்குது. புரியுதா உங்களுக்கு? எல்லாம் எனக்கு சாதகம். என் மனைவி, என் பிள்ளை, என் சரீரம், என் பொருளாதாரம், என் குடும்பம், உறவுகள் எல்லாம் எனக்கு சாதகமாக இருக்கு. ஃபேமிலி, ஃபைனான்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப், மை பிஸ்னஸ் எல்லாமே எனக்கு விரோதமாக இருக்கிறது. ஆனால் அதில் நேர்மறையாக வாழறீங்களா? தான் சூப்பர். எத்தனை பேர் புரியுது? எல்லாம் எனக்கு சாதகமாக இருக்கும்போது பிரைஸ் தி லார்ட் ரொம்ப ஈஸி. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு புரியுதா? இந்த யோபின் புஸ்தகத்தில் வசனம் இருக்கும். யோபின் புஸ்தகத்தில் எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. அழகான வசனம். அவன் எழுந்திருந்தான், ஷேவ் பண்ணா, கர்த்தரை தொழுது கொண்டான். 1:20 நினைக்கிறேன்ல. எழுந்தான், தன் முகத்தை சவரம் பண்ணினான், வஸ்திரங்களை உடுத்தினான், கர்த்தரை என்னங்க ஐயா, இந்த எழுந்து நீங்க நிக்கிற அந்த அது இல்லை, அது அந்த எழுந்திருக்குதல் அல்ல. அது ஆவியிலே, எண்ணங்களிலே, சிந்தையிலே, சோர்விலே, இளக்கரிப்பிலே, ஏமாற்றத்திலே, துன்பத்திலிருந்து ரைஸ் அப். கஷ்டம். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ற இந்த எழுந்திருக்குது இல்லை. அந்த மன அழுத்தத்திலிருந்து, அந்த மனபாரத்திலிருந்து, அந்த மன போராட்டத்திலிருந்து, அந்த இல்லாமையிலிருந்து, அந்த வேதனையிலிருந்து சொல்ல கரங்களை உயர்த்தி, தேவனே கிருபை தாங்க. எதுக்கு கிருபை தாங்க? எதுக்கு கிருபை தாங்க? சத்தமா சத்தமா. அப்பதான் கேட்பான், பாஸ்டர் உங்களுக்கு ஒன்று ஆயிடுச்சா? உங்களுக்கு ஆச்சு? ஐயோ, உள்ள சந்தோஷமா சொல்லுவான், உள்ள சந்தோஷப்படுவான், வெளியே சொல்லுவான், விச்சார் பத்தி ஆண்டவர் உனக்கு இதான் வேணும். சொல்லுங்க, எழுந்திருந்தான், ஷேவ் பண்ணா, என்னங்க புரியுதா உங்களுக்கு? கிளீன் ஷேவ். நம்ம இதை சொல்றதுக்காகவே இதை வளர்த்துக்கிறோம். புரியவே மாட்டேங்குது. எத்தனை புரியுது? இதை சொல்றதுக்கு ரொம்ப துக்கம் வருது. ஒன்று சொல்லட்டுமா? நம்முடைய பல துக்கங்களுக்கு ஆசை காரணம், அவசரம் காரணம், அறியாமை காரணம். ஒத்துக்கிறீங்களா? ஆசை காரணம், அவசரம் காரணம். கொஞ்சம் நிதானமாக செஞ்சிருந்தா இந்த பிரச்சனை வந்தே இருக்காது. என்ன சொல்லுங்க? என் பிரச்சனைகளுக்கு ஆசை, அவசரம், அறியாமை. தெரியும் இல்லை உங்களுக்கு?
இதுதான் உங்க நிலைமை. அடுத்து எழுந்தான். கர்த்தர் 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 3 தடவை இந்த வார்த்தை வருது. இல்ல தரையிலே ஐயா என்ன பாருங்க, இந்த மனத்தாங்கள் வராதா? தேவன் மேல ஒரு மனத்தாங்கள் வராதா? ஒரு சின்ன காரியம் வந்தாலும் எனக்கு என்ன வருது? ஆராதி. அந்த 3 தடவை சொல்றாரு கர்த்தர் கர்த்தர். எத்தனை முறை அதை விட்டுருங்க. எத்தனை முறை வருதுன்னு கேட்டேன். அதுல ஒரு பிரைஸ் அலாட் வருதா? அதுல ஒரு பிரைஸ் அலாட் வருதான்னு இங்கிலீஷ்ல என்னது? இப்ப நான் சொல்றேன் பிரைஸ் அலாட் பிரதர். எங்கேயோ இருக்கிற பிரைஸ் அலாட் சொன்னீங்களா? ஏதோ ஞாபகத்தில் இருக்கிறேன். அதுல பிரைஸ் அலாட் வருமா ஐயா? ஹலோ, புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க. அதுல கூட உங்களுக்கு தெரியுமா? அதனுடைய விளைவுதான் 42:10. என்னுடைய விளைவுதான் 42. உங்களுக்கு தெரியுமா? அதே 7 + 3 7 ஆண்கள். கொஞ்சம் மாறலாம் இல்ல ரேஷியோ? என்னட்டு பாக்குறீங்க? ரேஷியோ மாறலாமான்னு கேட்டேன். 6 + 4 இருக்கலாம். என்னட்டு பாக்குறீங்க பையா? ரேஷியோ மாறிச்சான்னு கேட்டேன். இங்கேயும் 7 + 3. அதுக்கப்புறமும் அவர் கணக்கு மாறவே மாறாது. அவர் மாறாதவர். அவர் மாறாதவர். எதையெல்லாம் உனக்கு பிளான் பண்ணியிருக்கிறாரோ, நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், எதிர்மறையான நேரங்களில் என்ன பண்ணுங்க? ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் சொல்றது ஈஸி. தேவனே கிருபைதாங்க. கடைசி சொல்லுங்க. மாடல் பிரேயர், மாடல் ரெஸ்பான்ஸ். சொல்லுங்க. முன்மாதிரியான ஒரு பொறுப்பு. சத்தமா சொல்லுங்க. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பை அவர் வரும் வரை காத்துக்கொள்ளுவேன். சொல்லுங்க. என் சபை ஒரு முன்மாதிரியான சபை. எங்க பாஸ்டர் முன்மாதிரியான பாஸ்டர். நானே முன்மாதிரி. ஏசுநாதரை பார்க்கணுமா? ஏசுநாதர் பார்க்கணுமா? உங்களை தான் பார்த்து கேட்குறேன். சொல்லுங்க. என்ன பாருங்க? உன் லட்சணம் எனக்கு தெரியாதா? ஏசுநாதர் பார்க்கணுமா? யாரை பாருங்க? என்ன பாருங்க? ஆமென். அப்படிப்பட்ட சபையாய் நம்முடைய சபையை கர்த்தர் மாற்றுவாராக. God bless you. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிடம் Thank you Holy Spirit. Thank you. G major. பரிசுத்தரே பரிசுத்த